வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே புதிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயற்பாடுகள் கூட ஒரு சில விடயங்களை தவிர ஏனைய விடயங்கள் மக்களால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஒரு சில பொருட்களுடைய விலையேற்றம் மக்களை பாதித்திருக்கிறது. மக்கள் அந்த நேரங்களிலே சில குழப்பங்களுக்கு உள்ளாகி கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அவர்களுடைய சில செயற்பாடுகள், அதாவது தற்போதைய அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகள் மக்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. காரணம், 1,50,000க்கு உட்பட்ட வருமானத்தை பெறக்கூடியவர்களுக்கு வரி விலக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வருமானத்துக்கு எதிரான வரிக்கு இப்பொழுது சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது செய்யப்படக்கூடிய மாற்றங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் மக்களுக்கு இனிவரும் நாட்களிலும் பல்வேறு நல்ல விடயங்களை செய்ய காத்திருக்கிறோம் என ஜனாதிபதி தெரிவித்திருப்பதன் காரணமாக வர இருக்கின்ற ஆட்சி காலம் கூட எமது ஆட்சி காலமாக இருக்க போகிறது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வுகளிலே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இடமில்லை என்கின்ற விடயங்களை அவர் அழுத்தி தெரிவித்திருக்கிறார். அவற்றையும் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம். கடந்த ஆட்சியிலே குற்றம் இழைத்தவர் எவராக இருந்தாலும் தப்பிக்க முடியாதென அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அரசினுடைய நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் அரசினுடைய நிலைப்பாட்டை தாண்டி சில கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. சிறைகளிலே 30 பேர் இருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக. அவை சார்ந்தே இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாகவும் தந்திருக்கிறது. அவற்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பயங்கரவாத தடை சட்டம். தற்போது 30 பேர் சிறையில். சட்டமாதிபர் திணைக்களத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 6 பேரும், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக 24 பேரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என சொன்னவர்களும் அதனை தொடர்வதையும் பார்க்க முடிகிறது. எனவே இதிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். காற்றின் தரம் யாழில் மோசம். நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த காற்றின் தரம் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட விடயம் தொடர்பாக விரிவாக பேசியிருந்தோம். இப்பொழுது அதனுடைய தரவுகள் வெளிவந்திருக்கிறது. அதாவது காற்றினுடைய தரம் யாழிலே மோசம் என சொல்லப்பட்டதாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் இதுவரை எலிக்காய்ச்சலால் 110 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை அதிகரித்து செல்கிறது. கொரோனா காலத்திலே இவ்வாறு தொற்றுக்களுடைய எண்ணிக்கையும் அந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கையும் நாங்கள் தரவுகளாக பார்ப்போம். இப்பொழுது எலிக்காய்ச்சல் சார்ந்த செய்திகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த 110 பேர் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு இலக்கமாக இருக்கிறது. காரணம், 100க்கு அதிகமாகிவிட்டது. எனவே இது எவ்வாறு இனி வரக்கூடிய காலங்களிலே பரவுமா இல்லையா அல்லது அதிகரிக்குமா இல்லையா என்கின்ற அச்சத்திலே மக்கள் வாழக்கூடும். இந்த நிலையில் ஆளுநருக்கு எதிராக ஜேகுவின் வழக்கு ஏற்றிருக்கிறது நீதிமன்றம். அது சார்ந்த ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. அதாவது தம்மை வடக்கு மாகாண விவசாயமும் கமநல சேவைகளும் கால்நடை அபிவிருத்தி மீன்பிடி நீர்வளங்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளராக பதவியில் இருந்து மாகாண ஆளுநர் நீக்கமே வெற்றும் வரிதாக்குமாறு கோரி மரியதாசன் ஜேகு இந்த வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார். அதனை நீதிமன்றம் ஏற்று உறுதிக்கோள் எழுத்தாணி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்படு மனு ஆதரிக்கப்பட்டு எதிர் மனுதாரர்களாக வடக்கு மாகாண ஆளுநர், மாகாண ஆளுநருடைய செயலாளர் மற்றும் பிரதம செயலாளர் ஆகியோருக்கு அறிவித்தல் சேர்ப்பிக்க கட்டளை வடக்கு மாகாண மேல் நீதிமன்றத்தின் யாழ்ப்பாண அமர்வு நீதிபதி சுசைதாசன் வழக்கை ஆட்சேபனைக்காக வரும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு தவணையிட்டதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது. இது தொடர்பான விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஏனைய பத்திரிகைகளிலும் பார்த்துவிட முடியும். அதே நேரத்தில் அரச நிதிக்குழுவின் தலைவராக ஹர்ஷ என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அரசாங்கத்தினுடைய நீதி பற்றிய குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அரசினுடைய இந்த செயல்பாடுகளும் அரசினுடைய செல்வாக்கை அதிகரிப்பதாக பார்க்கப்படுகிறது. அனுரவால் நேற்று வரி சலுகை என்கின்ற தலைப்போடு வரி விலக்கு வருமானம் 150,000, அதாவது 1,50,000. அதே நேரத்திலே $12.5 பில்லியன் மறுசீரமைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது.
$15.1 பில்லியன் நிதி கையிருப்பு என்கின்ற விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல விடயமாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே திரைமறைவு ஒப்பந்தம் எதுவும் இந்தியாவுடன் இல்லை என வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதாவது நாட்டை விற்கக்கூடிய செயற்பாடுகளில் நாம் ஈடுபடவில்லை என்கின்ற விடயங்களை அவர் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் பதிவு செய்ததாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மருத்துவர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவதூறு பரப்ப நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அர்ஜுனா எம்பிக்கு கட்டாணை என சொல்லப்பட்டதாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வழித்தர கண்காணிப்பகம் 1 மாதமாக இயங்காத நிலை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள வழித்தர கண்காணிப்பு நிலையம் சுமார் 1 மாதம் வரை இயங்காத நிலையில் அதனை மீள செயற்படுத்துவதற்கு இன்றைய தினம் கொழும்பிலிருந்து குழு ஒன்று வருகை தந்ததாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே புகலிட கோரிக்கைக்காக போலி கடிதம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவிலே. இது குறித்து 2 கைதாகி இருக்கிறார்கள். வெளிநாட்டிலே புகலிட கோரிக்கையை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவின் கடிதம் போன்று போலியான கடிதத்தை தயாரித்த முல்லைத்தீவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே 350 பவுன் நகை திருடப்பட்டிருக்கிறது. இது குறித்து அதிலிருந்து தப்பியோடியவரும் கைதாகி இருக்கிறார். அவை சார்ந்த அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே கோப்பாய் கோண்டாவில் மானிப்பாய் பகுதிகளிலே கடந்த 2 வருடங்களாக 350 பவுனுக்கு மேற்பட்ட நகைகள் திருடப்பட்ட வழக்கிலே 2வது சந்தேக நபர், அதாவது பிரதான சந்தேக நபருடைய மனைவியே அவர் 2வது சந்தேக நபர் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முச்சந்தி முரளியினுடைய கருத்தை பார்க்கலாம். இந்த எலி தொல்லைக்கு எப்போதான் முடிவு கட்டுவினம் என்று தெரியல என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே கல்வி தகமைகளால் நாடாளுமன்றத்திலே தர்க்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பட்டம் பெற்றதில் சலுகையா நிரூபித்தால் பதவி துறப்பே நாமல் குமுறல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய சட்ட கல்லூரியிலே பரீட்சையின் போது தன்னோடு சில சட்டவாளர்களை அல்லது சட்டத்திரணிகளை வைத்திருந்து அந்த பரீட்சை எழுதினார் எனவும் தனியாக ஒரு அறை வழங்கப்பட்டிருந்தது எனவும் முறைப்பாடுகள் கடந்த காலங்களிலே செய்யப்பட்டிருந்தன. அதனை அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கம் கணக்கில் எடுக்கவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அது சார்ந்த விடயங்கள் அதனை நிரூபித்தால் நான் பதவி விலகுவேன் என நாமல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது சட்டக்கல்லூரியில் பயிற்சியும் போது எனக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டன என்பதை நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறப்பதற்கு நான் தயார் என அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு சவால் விடுத்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ. நான் தனியாக ஏசி அறையில் பரீட்சை எழுதினேன் என்றும் முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்திறனியானவர்கள் ஆக இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது அவர் வெளிப்படையாக சில விடயங்களை பதிவு செய்யலே அவர் தனியே சட்டத்திறனிகளை வைத்து பரீட்சை எழுதியதாகவே அங்கே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறு அந்த செய்திகளில் பல விடயங்களை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே IMF ஒப்பந்த திருத்தம் சந்தர்ப்பத்தை விலக்கியதேன் ஹர்ஷடி சில்வா கேள்வி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே பல்வேறு முக்கிய செய்திகள், அதானியினுடைய திட்டங்கள் அனுர பச்சை கொடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாகவும் செய்திகள் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே பிப்ரவரி முதல் வாகன இறக்குமதி தொடர்பான விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு வாகன இறக்குமதிகள் செய்யப்படுகின்ற போது பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சின் கெடுபிடியால் இளைஞர்களுடனான திருமணம் கைவிடும் வெளிநாட்டு பிரஜைகள் தமிழ் மக்களுக்கு அதிக பாதிப்பு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களிலே அதிகளவான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இங்கே இலங்கையிலிருந்து திருமணத்துக்காக தங்களுடைய மனைவி அல்லது கணவனை பெற்றுக்கொள்வார்கள். அவை சார்ந்து இப்பொழுது சில சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இது கடந்த வருடமும் இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது சாதாரண ஒரு பிரஜை திருமணம் செய்து வெளிநாட்டுக்கு செல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஒருவர் தனது திருமணத்தினை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி பெற வேண்டும் என்கின்றது எந்த நாட்டு சட்டத்திலும் இல்லை. எனவே இந்த பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி என்பதானது மிக ஒரு கடினமான ஒரு விடயம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதற்றை தவிர்ப்பதற்காக திருமணத்தையே இலங்கையிலே தவிர்த்துவிட அவர்கள் எண்ணலாம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் தமிழரே அதிக அளவிலே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவை சார்ந்தும் அந்த
சார்ந்த செய்திகளிலே தரப்பட்டிருக்கிறது. வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது, கடந்த ஆட்சியில் குற்றமிழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது, அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே, நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்படவில்லை என விஜித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியா சென்றிருக்கக்கூடிய குழுவினர் அவ்வாறான உடன்படிக்கைகள் எதிலுமே கைச்சாத்திடவில்லை, அதாவது நாட்டுக்கு அச்சுறுத்தலான உடன்படிக்கைகளிலே கைச்சாத்திடவில்லை என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். 100 மில்லியன் நஷ்டஈடு கோரி யாழ் பொதுனாவின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியால் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே 2 மருத்துவர்களுக்கு இடையிலான போராட்டம் இவ்வாறு மாறியிருக்கிறது. மக்களினுடைய பிரச்சனைகள் என கூறி போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது மருத்துவர்களுக்கு இடையிலான ஒரு போராகவே பார்க்க வேண்டியதாக அமைந்திருக்கிறது. அதிலே பல உண்மைத்தன்மைகள் இருந்தாலும் இது மக்களினுடைய சேவைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. எனவே இவை சரியான முறையிலே அணுகப்பட வேண்டிய விடயங்கள். இணைவிலில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி பார்க்க முடிகிறது. யாழில் இதுவரை 110 பேருக்கு எலிக்காய்ச்சல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத குற்ற தடுப்பு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. போலி கடிதம் தயாரித்த 2 முல்லைத்தீவிலே கைதாகி இருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. ஜனாதிபதி அனுர அடுத்த மாதம் சீனா விஜயம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அர்ஜுனா எம்பியால் பாராளுமன்றத்திலே குழப்பம் எச்சரித்த சபாநாயகர் என்கின்ற செய்திகளும் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றிய தீர்வோம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள். அதே நேரத்திலே சட்டவிரோத மணல் அகழ்வு டிப்பரை 40 கிலோமீட்டர் தூரம் துரத்தி மடக்கிய பருத்தித்துறை போலீஸ் என்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே மீண்டும் ஆட்சி அமைப்போம், ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு என்கிற விடயம் அமைய பெற்றிருக்கிறது. எதிர்வரும் 2028ஆம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சி அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். எனவே இந்த அறிவிப்பை வைத்து பார்க்கின்ற போது நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையாற்றவர் முடிவு செய்திருப்பதாகவே தோன்றும். காரணம், முதலாவதாக அவர் ஜனாதிபதியாகி முதலாவதாக அவர் பயணம் செய்த வெளிநாட்டு பயணமானது மிகவும் சிறந்த ஒரு பயணமாக அமைய பெற்றிருக்கிறது. கோலாகலமான வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தது. அதிக தலைவர்கள் சந்தித்திருந்தார்கள். எனவே இந்த அனுபவம் அவரை பல முடிவுகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தத்தக்கதாக மாற்றியிருக்கும். எனவே தன்னால் ஆன அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்கின்ற போது அவர் அடுத்த தடவை ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்களுக்கு இதனால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பதே இதிலிருந்து நாம் அறியக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது. பேரவலத்தின் சாட்சியாக முள்ளிவாய்க்காலின் நினைவாலயம் ரவிகரன் எம்பி கோரிக்கை நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த விடயம். பாராளுமன்றத்திலே அவர் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். வருமான வரியில் திருத்தம், IMF உடன்பாடு, ஜனாதிபதி அறிவிப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிவாரண விலையில் தேங்காய் சமித வித்தியார்த்தன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன. தமிழரசு கட்சி ஆரம்பமாகி 75 ஆண்டுகள் பூர்த்தி, தந்தை செல்வா சதுக்கத்திலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று வரை ஒரு இழுபறியான நிலையிலேயே குறித்த கட்சி இருப்பதை பார்க்க முடிகிறது. தமக்கென ஒரு தலைவரை தெரிந்தெடுக்க முடியாத நிலைமை, அவர்களுக்குள் பல விடயங்களுக்குள் ஒற்றுமை இல்லாத விடயம். இந்த 75 ஆண்டுகள் பூர்த்தியிலாவது அவர்கள் கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதே பலருடைய அவாவாகவும் இருக்கிறது. இதே நேரத்தில் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, 2022ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுகளிலே ஏற்பட்டதைப் போல மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு இடமில்லை என பாராளுமன்றத்தில் வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு, விவசாயிகளுக்கு பசலை மற்றும் எரிபொருளில் மானியம், பால்சார் உற்பத்திகள் மீதான வரி நீக்கம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அஸ்வெஸ்ம குறித்து கிராம மட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற விடயங்களும் ஜனாதிபதியால் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு அவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு திரும்பி நேற்று பாராளுமன்ற அமர்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார். டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு, யாழ் பருத்தித்துறையிலே மணல் கடத்தி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அவர்களை துரத்தி சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதானி குழுமம் இலங்கையிலே செயற்படும் விதமே முக்கியம், ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன.
அதே நேரத்திலே பயங்கரவாத குற்றத்தடுப்பு போலீசாரின் பெயரிலே போலி கடிதம் 2 கைதாகி இருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிடம் 100 மில்லியன் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவை குறித்த விடயங்களும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. 2025 தை மாதம் சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி, அது குறித்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவிடமிருந்து மிகுந்த ஒரு வரவேற்பு ஜனாதிபதிக்கு கிடைத்திருக்கிறது. அதே நேரத்திலே ஜனாதிபதியும் இந்தியாவிலே எதிர்பாராத அளவுக்கு பல வரவேற்புகளை எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கிடைத்திருந்தது என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த விடயங்களால் அவர் இப்பொழுது பல விடயங்களை இன்னும் துணிகரமாக செய்ய முடிவெடுத்திருக்கிறார். அந்த நேரங்களிலே இப்பொழுது சீனாவிடம் இருந்தும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சீனாவுக்கும் செல்ல இருக்கிறார். எனவே நிச்சயமாக அங்கும் நல்ல ஒரு அனுபவத்தை அவர் பெறுவார். அதே நேரத்திலே 2025 பிப்ரவரி 1 முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி, அவை குறித்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. யாழிலே தொடர்கின்ற எலிக்காய்ச்சல் அபாயம், நோயாளர்கள் எண்ணிக்கை 110 உயர்ந்திருக்கிறது. உழைக்கும் போது செலுத்த வேண்டிய வருமான வரிக்கான வருமான அளவு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி வரும் காலங்களிலே 1.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக உழைக்கக்கூடியவர்களே வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும். சம்பளம் வழங்கும் முன்னர் சம்பள பட்டியலில் கையொப்பமிட வேண்டும். மற்ற மாகாணங்களில் இல்லாத நடைமுறை வடக்கில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கிலே பல ஊழல்கள் எங்களுடைய தரப்பினரால் செய்யப்பட்டிருப்பதை கடந்த காலங்களில் இருந்து இப்பொழுது வரை பார்க்க முடிகிறது. சில விடயங்களிலே மேலும் திருத்தங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கிறது. அவை குறித்தும் செய்திகள் மூலமாக அறிய முடிகிறது. 2025 வரவு செலவு திட்டத்திலே பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு விசேட திட்டங்களை உள்ளடக்குங்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சாதாரண தரத்தில் அனைத்து பாடங்களிலுமே ஃபெயில், சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சஜித் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை தொடர்பிலே ஆளும் கட்சி கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜேதிசோ சபையிலே கேள்வி எழுப்பியிருந்த பின்னணியிலே தமது கல்வி தகமை தொடர்பான சான்றிதழை சஜித் பிரேமதாசன் நாடாளுமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார். அரசியல் மேடைகளிலும் சமூக ஊடகங்களிலும் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை பல்வேறு கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் சஜித் பிரேமதாசவின் கல்வி தகமை தொடர்பிலே பல்வேறு சர்ச்சைகள் நிலவுவதால் லண்டனில் அவர் பெற்ற கல்வி தகமைகளை வெளிப்படுத்தினால் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என ஆளும் கட்சியின் பிரதம கொடராவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜேதிச உட்பட ஆளும் கட்சியிலே சில உறுப்பினர்கள் நேற்று நாடாளுமன்றத்திலே கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று புதன்கிழமை தனது கல்வி தகமைகள் தொடர்பிலான சான்றிதழை சஜித் பிரேமதாச சபையிலே முன்வைத்திருந்தார். தான் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மையானவை, அதில் தவறு இருக்குமாயின் அது குறித்தவரும் கண்டறிந்து நிரூபித்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் ஏன் அரசியலிலிருந்தும் கூட விலக தயார் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பல முக்கிய செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலும் பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்திலே உட்பக்கங்களிலே எங்களுக்கு வரி விதித்தால் நாங்களும் வரி விதிப்போம், இந்தியாவை எச்சரிக்கிறார் ட்ரம்ப் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே அந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கு கவச உடை அறிமுகம் செய்திருக்கிறது இந்தியாவினுடைய மத்திய அரசு. அது சார்ந்த விடயங்களும் இந்திய செய்திகள் பக்கத்திலே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது 2028 எங்களுடைய ஆட்சி என சபையில் வைத்து ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் அர்ச்சுனா மீது மான நஷ்ட வழக்கு 100 மில்லியன் ரூபாய் நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டை காட்டிக் கொடுக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடவில்லை என விஜித ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அனுர விக்ரமசிங்கவின் ஆட்சியாக நடைபெறுகிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது எதிரணியால். இந்த எதிரணியினர் கடந்த காலங்களிலே செய்த தவறுகளுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது. எனவே அவர்கள் சார்ந்த செய்திகளை தாண்டி புலமை பரிசில் பரீட்சை வழக்கின் தீர்ப்பு 31ஆம் தேதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2025 பிப்ரவரி முதல் சொகுசு வாகனங்கள் இறக்குமதி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. சீனாவுக்கு நன்றி கூறிய அனுர என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது. அர்ஜுனா எம்பியின் உரை ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதாவது நேற்றைய தினம் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்திலே சம்பந்தமில்லாத விடயங்களை பேசியதாக பல தடவைகள் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மக்கள் பிரச்சனை இது என சொல்லப்பட்டதாக அங்கே பேசப்பட்ட போது அங்கே தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்தி வந்திருந்ததை தொடர்ந்து அவருடைய உரை ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. 2028 தொடர்பான விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்திலே 16,000 மெட்ரிக் டன் அரிசி நேற்று மாலை வரை இறக்குமதி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது.
வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள அரசு திட்டம், சபையில் ஜனாதிபதி அறிவிப்பு என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்துக்கு 2 புதிய செயலாளர்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இதுவரை 30 நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்திலே ஒரு வசனத்திலேனும் திருத்தவில்லை, ஹர்ஷ சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.